அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்காக கோச்சார ராசியாக விருச்சிக ராசியிலே அமைய பெற்று லக்கணம் சிம்ம லக்கணத்திலே அமைய பெற்றும் திதி அமாவாசை திதியிலும் கரணம் நாகம் கரணத்திலும் யோகம் சகர்மம் யோகத்திலும் திதி தெய்வம் பித்திருக்களாக மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு யோகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார பலன்கள் என்பது நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது என்றாலும் கூட முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்திலேயே சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 6-11 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே 2 நாளைக்கு பிறகு 3ஆம் தேதி டிசம்பரில் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டம சாணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 2ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற குரு பகவானுடைய பார்வை சகலத்தையும் ஜெயிக்க போகின்ற ஒரு மாதம் என்பது. அது மட்டுமல்லாது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே வக்ரகதியிலே குரு பகவானும் 10ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் கணவன் மனைவிகள் கூட்டாளிகள் பொதுமக்களின் தொடர்பு அனைத்துகளிலே ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் கோயில் ஸ்தலங்களுக்கு சுற்றி வருகின்றவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றங்கள், இதனால் வரையில் கிடைக்காத ஒரு சில வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது. 6ஆம் இடத்திலிருந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் செல்கின்ற காரணத்தினாலும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் தொழில் வேலைகளுக்காக மாற்றங்களுக்காக இதனால் வரையில் கிடைக்காதவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்ற இந்த மாதம் என்பதும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது 15 நாள் விருச்சிக ராசியிலும் டிசம்பர் 15 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே செல்ல போகின்ற அற்புதமான மாற்றம் என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்தாலும் கூட கிடைக்காத கடனோ லோனு வம்பு வழக்கு நோய்கள் எதுவாக இருந்தாலும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே லோன் கடன் வம்பு வழக்கு நோய் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலே ஒரு தைரியமான தெம்பும் ஒரு நல்லதொரு முடிவுகளை கொடுக்க போகின்ற ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குருவின் பார்வை என்பது விழுகின்ற காரணத்தினாலே அதுவும் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலே கிடைக்கின்றதுனாலே தொழில் வேலைகள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது. தனுசு ராசி என்றாலே ஒரு பெரியவர்கள் ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய நெருப்பின் கோமத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்காக இதிலே சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காகவும் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே செல்ல போகின்ற டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியில் அவர் தனவாக்கு குடும்ப சாணத்தில் செல்கின்றதும் 3ஆம் இடத்ததிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் காரகன் கர்மக்காரகன் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளிநாட்டு யோகங்களும் தகப்பனார்களால் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற இந்த 9ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில் வேலை மாற்றங்கள் இங்கே சூரியன் சந்திரன் புதன் 3 கிரக சேர்க்கை என்பது 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குருவும் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றங்களையும் ஒரு சிலருக்கு உத்தியோக யோகங்களையும் கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில வேலை தொழில்களுக்காக இந்த மாதங்களிலே சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினால் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சற்று கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதமாக பிறக்கப் போகின்றது நேயர்களே. ஆகையால் எதுவாக இருந்தாலும் தொழில் வேலையாக இருந்தாலும் மருத்துவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருந்தாலும் கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த டிசம்பர் மாதம் என்பது இருக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆகையால் 2ஆம் இடம் சுபிட்சமாக சுபகிரகமாகிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே
கவனம் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் கிடைக்காத கடன்கள் கிடைக்கப் போகின்றது, வராத வரன்கள் வரப்போகின்றது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சற்று கருத்து வேறுபாடுகள், சண்டை வழக்குகளிலே சிக்கல்களிலே மாட்டப்போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்ற காரணத்தினாலேயும் கூட்டாளிகளாக இருந்தாலும் உங்களுடைய உறவினராக இருந்தாலும் யாருவாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே கவனமாகவும், தொழில்களாக வேலைகளாக இருந்தாலும் அதுகளிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதம் என்பது இருக்கின்றது. காரணம், ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்திலே சென்று உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத அலைச்சல், விரயங்கள், விரை செலவுகள், ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் சுப செலவுகளிலே சுப விரயங்களிலே செல்கின்ற ஒரு மாதம் என்பது கண்டிப்பாக நடக்கப் போகின்றது. அதே சமயத்தில் தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை என்பது இந்த மாதத்தில் டிசம்பர் 2 நாட்கள் மட்டுமே இந்த பரிவர்த்தனை யோகம். 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 6-11 ருணரோண சத்துருஸ்தானாதிபதி வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத ஒரு சில பணங்கள் கிடைக்கப் போகின்றது என்றாலும் குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுதும் இருக்கின்றது. அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தை சுக்கிர பகவான் லாபாதிபதியாகவும் வம்பு வழக்குகளுக்கு சொந்தக்காரராகவும் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது எதிலுமே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற பலன்களிலே நீங்கள் எண்ணுகின்ற ஆசை, அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசி என்றாலே ஒரு முன்னோர்கள், பெரியோர்களை பற்றி குறிக்கக்கூடிய, ஒரு மூத்தவர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி, ஆன்மீக நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த ராசி உபய ராசி. குரு பகவானும் இங்கே பரிபூர்ணமாக ஸ்திர ராசியிலே இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவின் பார்வையும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்கின்றது மட்டுமல்லாது சுக்கிர பகவான் லாபாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதிலே லாபம் என்பது உங்கள் கையில் இருக்கின்ற காரணத்தினாலே கொடுக்கலாக இருந்தாலும் வாங்கலாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகளிலே ஒரு சில அவஸ்தை ஏமாற்றங்கள் கொடுத்தாலும் அது போக போக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அசூர் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமாகிய ராகு பகவான் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வீடு, வாகனம், வண்டி சொத்துகளுக்காக தேவையில்லாத விரைய செலவுகள் சென்று கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது இந்த மாதங்களிலே. 4ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கடன்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும், வேலை மாற்றத்திற்காக அலையக்கூடிய ஒரு அமைப்பும், தொழில்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும், இடைமாற்றங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அனைத்தும் சுபபோக மாற்றங்களையும் சுப செலவுகளாக மாறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அலைச்சல்கள், ஒரு சில நேரங்களில் அலைச்சல் பாதிப்புகள் தகப்பனால் நண்பர்களால் இருந்தாலும் கூட அந்த செலவு என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கிடைக்காத லோனுகள், கிடைக்காத பணங்காசுகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கலாக எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இந்த டிசம்பர் மாதத்திலே இருக்கின்றது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு. ஆகையால் முயற்சி சாணாதிபதி ஆட்சி பலத்திலேயே மூலத்திரிகோண வடிவில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பெரியோர்களால் ஆசிகள் கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவான் ஸ்திர ராசியில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பு என்பது சூரிய பகவான் காரகன் என்பவர் டிசம்பர் 15 தேதிக்கு பிறகு ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனால் ஆசீர்வாதம் கிடைக்கின்றது, பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குருவின் பார்வை என்பது 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயும் அசுரகுரு தேவகுருவின் பார்வை கிடைக்கின்ற இந்த அமைப்பும் அதிலே வெற்றிகரமாக உயர்ந்த மனிதர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு, முயற்சிகள் அனைத்தும் திட்டிக்கின்ற ஒரு அமைப்பு, சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பாகவும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கிடைக்காத பொருளாதாரத்திலே குடுக்கல் வாங்கல்களிலே சிக்கல் வம்பு வழக்கு இருந்தவர்களுக்கு அதிலே லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் நீச்ச பார்வையிலே பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக இருந்தாலும் கொடுத்திருக்கின்ற
வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே செவ்வாயின் பார்வை என்பது கிடைக்கின்றது. முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானை பார்க்கின்ற பொழுது இங்கே சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அன்பு ஆதரவுகளிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, முரண்பாடுகள் சகோதரிகளுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் சகோதரராக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி என்பதே ஒரு உயர்ந்த மனிதர்கள், ஆன்மீக சிந்தனை உடையவர்கள், நெருப்பின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ஆன்மீக ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே இது ஒரு நெருப்பு ராசியாக இருக்கின்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு திருவண்ணாமலை சென்று அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் என்பது அமாவாசையிலே அமாவாசை திதியிலே இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்களுக்கு மிகவும் வெகு விமர்சையான நல்லதொரு சுப நிகழ்வுகளும் நல்லதொரு மாற்றத்தையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அமாவாசை யோகம் என்பது இந்த அமாவாசை வருகின்ற காலங்களிலே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கின்றவர்களுக்கு திதி கொடுப்பது நல்லதொரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே திதி கொடுக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. முடிந்தவரை தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை சென்று நெருப்பு தீபத்தை ஏற்றி வர, தீபம் ஏற்றி வர, திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசி என்பதே ஆன்மீக ஸ்தலங்களையும் பெரிய உயர்ந்தவர்களையும், மூன்றாவது மூலத்தீர்வனத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்ந்த தொழில்களிலே வேலைகளிலே இருப்பவர்கள், பெரிய மனிதர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி என்பது இந்த குருவின் ராசி என்பது. குரு பகவான் என்பவர் மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குருவாகவும் தொழில்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். குருவின் ராசியிலே குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்காக டிசம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது. வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களாக இருந்தாலும் ஒரு சில பழுது நீக்கங்கள், தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள் 10ஆம் இடத்திலே கேது பகவானும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது. ஒரு சில இடமாற்றங்கள், ஊருட்டு ஊர் செல்லக்கூடியதும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும், தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் ஒரு சில தடை தாமதங்கள் இந்த மாதங்களிலே அதிகமான அலைச்சல்களையும், வேலைகளாக தொழில்களாக இருந்தாலும் வாகனங்களுக்காகவும் பழுது போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே சற்று கடினமாக உழைக்கக்கூடியதும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. டிசம்பர் என்பது பாக்கியாதிபதி ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறக்கப் போகின்ற காரணத்தினாலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாற்றத்தையும் நல்லதொரு ஊக்கத்தையும் அன்பு ஆதரவுகளையும் நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.